இந்த விளக்கத்தில் உள்ள உள்ளடக்கம் கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே. இன்னைக்கு நாம ஐடிசி ஹோட்டல்ஸை பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். அவங்களோட 2வது காலாண்டு முடிவுகள் எப்படி இருந்துச்சு, அதை பார்த்துட்டு புரோக்கரேஜ் நிறுவனங்கள் என்ன மாதிரியான அப்டேட்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு விரிவாக பார்க்கலாம் வாங்க. ஐடிசி ஹோட்டல்ஸ் இப்ப செய்திகள்ல ரொம்பவே அடிப்படுது. காரணம் என்னன்னா அவங்களோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் ரொம்ப சிறப்பா வந்திருக்கு. இதனால 2 பெரிய புரோக்கரேஜ் நிறுவனங்கள் பாசிட்டிவான ரிப்போர்ட்ஸ் வெளியிட்டு இருக்காங்க. சரி, இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட அஜெண்டா இதுதான். முதல்ல ஐடிசி ஹோட்டல்ஸ் பத்தின அந்த பெரிய நியூஸ் என்னன்னு பார்ப்போம். அடுத்து அவங்களோட Q2 பெர்ஃபார்மன்ஸை கொஞ்சம் டீகோட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் புரோக்கரேஜ் நிறுவனங்கள் என்ன ரிப்போர்ட் பண்றாங்கன்னு பார்ப்போம். தொடர்ந்து ஐடிசி ஹோட்டல்ஸோட எதிர்கால பாதை எப்படி இருக்க போகுது, கடைசியா இன்னைக்கு நம்ம பார்த்ததோட முக்கிய செய்திகளை ஒரு ரவுண்ட் அப் பண்ணலாம். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். ஐடிசி ஹோட்டல்ஸ் பத்தின அந்த பிக் நியூஸ் என்ன? இதான் இன்னைக்கு ஹெட்லைன் நியூஸ். ஐடிசி ஹோட்டல்ஸ் அவங்களோட வலுவான 2ஆம் காலாண்டு வருவாயை வெளியிட்டதுக்கு அப்புறமா ஜேஎம் ஃபினான்ஷியல் மற்றும் எலாரா கேபிட்டல்னு 2 பெரிய புரோக்கரேஜ் நிறுவனங்கள் அந்த பங்குக்கான அவங்களோட டார்கெட் விலையை உயர்த்தி இருக்காங்க. இப்போ இந்த புரோக்கரேஜ் நிறுவனங்கள் இப்படி ரியாக்ட் பண்றதுக்கு காரணம் என்ன? அதுக்கு நாம அவங்களோட ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸை கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். வாங்க செக்ஷன் 2க்குள்ள போலாம். அவங்களோட Q2 பெர்ஃபார்மன்ஸை அலசி ஆராய்வோம். முதல்ல இந்த நம்பரை பாருங்க, 74%. அடேங்கப்பா, இதுதான் இந்த காலாண்டோட ஹைலைட்டே. போன வருஷத்தோட இதே குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது நிகர லாபம் 74% அதிகரிச்சிருக்கு. இது சும்மா சாதாரண வளர்ச்சி இல்ல, ஒரு பெரிய ஜம்ப்னே சொல்லலாம். அதோ அந்த 74% வளர்ச்சின்னா பண மதிப்புல எவ்வளோன்னு பார்க்கலாமா? செப்டம்பர் மாசத்தோட முடிஞ்ச இந்த காலாண்டுல கம்பெனி கிட்டத்தட்ட 133 கோடி ரூபாய் நிகர லாபம் சம்பாதிச்சிருக்கு. இந்த டேபிள்ல இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா ஆபரேஷன்ஸ்லேருந்து வர்ற வருமானம் ஒரு 8% தான் வளர்ந்திருக்கு. ஆனா லாபம் பாருங்க 74% உயர்ந்திருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா கம்பெனி அவங்க செலவுகளை ரொம்ப திறமையா கண்ட்ரோல் பண்ணி வர்ற ஒவ்வொரு ரூபாயிலும் அதிகமான லாபத்தை பார்த்திருக்காங்க. EBITDA மார்ஜின் கூட 200 பேசிஸ் பாயிண்ட்ஸ், அதாவது 2% அதிகரிச்சிருக்கு. இது கம்பெனியோட ஆபரேஷனல் எஃபிஷியன்சி சூப்பரா இருக்குன்னு காட்டுது. நம்ம இங்க EBDIன்னு சொன்னோம் இல்லையா, அது என்னன்னு சில பேருக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு கம்பெனியோட உண்மையான ஆபரேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை காட்டுற ஒரு மெட்ரிக். அதாவது வட்டி, வரி இதெல்லாம் கட்டுறதுக்கு முன்னாடி அவங்க பிசினஸ்ல இருந்து எவ்வளவு சம்பாதிக்கிறாங்கன்னு காட்டுறது தான் இந்த EBDI. இன்னும் சில முக்கியமான விஷயங்களும் இருக்கு. ஹோட்டல் ரூம்ஸ் எவ்வளோ ஃபுல்லா இருக்கு, அதாவது ஆக்குபென்சி லெவல்ஸ் 72% தொட்டிருக்கு. இது ரொம்ப நல்ல விஷயம். அடுத்து ரெவ்பார், அதாவது ஒரு ரூம் மூலமா வர்ற சராசரி வருமானம் 11% வளர்ந்திருக்கு. இது ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில ஒரு முக்கியமான இண்டிகேட்டர். பொதுவா இந்த சீசன்ல மழை, பயணக்குறைவுன்னு கொஞ்சம் டல்லா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழல்லையும் இந்த வளர்ச்சியை அடைஞ்சிருக்கிறது உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். சரி, இப்ப நம்ம 3வது பகுதிக்கு வந்தாச்சு. இந்த சூப்பரான ரிசல்ட்ஸை பார்த்துட்டு புரோக்கரேஜ் நிறுவனங்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாமா? இங்க 2 புரோக்கரேஜ் நிறுவனங்களோட ரிப்போர்ட்டை பார்க்கலாம். முதல்ல JM ஃபினான்ஸ். அவங்க இதுக்கு முன்னாடி ரெடியூஸ், அதாவது குறைக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ அவங்க ரேட்டிங்கை ஆடுக்கு மாத்திருக்காங்க. அதாவது உங்க போர்ட்ஃபோலியோல இதை சேர்க்கலான்னு சொல்றாங்க. டார்கெட் விலையையும் 215 ரூபாயிலிருந்து 235 ரூபாய்க்கு ஏத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் இலரா கேபிட்டல், அவங்க ஏற்கனவே பை ரேட்டிங் தான் கொடுத்திருந்தாங்க. அதையே மெயின்டைன் பண்ணிட்டு டார்கெட் விலையை 256 ரூபாயிலிருந்து 266 ரூபாய்க்கு லைட்டா உயர்த்திருக்காங்க. மொத்தத்துல 2 பேருமே கம்பெனியோட வளர்ச்சி மேல ஒரு பாசிட்டிவான பார்வையில இருக்காங்க. மறுபடியும் ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கிறேன். இது அந்த அனலிஸ்ட்களோட கருத்துக்களை பத்தின ஒரு நியூஸ் ரிப்போர்ட் தான். M2M திருசார்பா கொடுக்கப்படுற எந்த முதலீட்டு ஆலோசனையும் இது கிடையாது. சரி, இது வரைக்கும் கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்தோம். இனிமே அவங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன, வளர்ச்சிக்கு என்னென்ன உத்திகள் வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். இதுதான் நம்மளோட 4வது பகுதி, ஐடிசி ஹோட்டல்ஸின் எதிர்கால பாதை. ஐடிசி ஹோட்டல்ஸ் கிட்ட ஏற்கனவே ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கு. மொத்தமா 207 ஹோட்டல்ஸ் அவங்க போர்ட்ஃபோலியோல இருக்கு. இதுல 146 ஹோட்டல்ஸ் இப்பவே இயங்கிட்டு இருக்கு. இன்னும் 61 ஹோட்டல்கள் வேலைகள் நடந்துட்டு இருக்கு, அதாவது பைப்லைன்ல இருக்கு. இது அவங்களோட விரிவாக்க திட்டங்கள் எவ்வளவு பெருசா இருக்குன்னு காட்டுது. அவங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்னன்னு இன்னும் கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். எபிக் கலெக்ஷன்னு ஒரு புது அப்பர் அப்ஸ்கேல் பிராண்டை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த புது பிராண்டுக்கு கீழே மட்டுமே சுமார் 1000 ரூம்களை கொண்டு வர போறாங்க. அது மட்டும் இல்லாம பாட்னா, ஹைதராபாத், திருப்பதி மாதிரி நல்ல வளர்ச்சி வாய்ப்புள்ள 6 நகரங்கள்ல புது ஹோட்டல்களுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அதோட ஸ்ரீலங்கால இருக்கிற அவங்களோட சொத்தை இன்னும் வேகமா வளர்க்கறதுலயும் கவனம் செலுத்துறாங்க. ஓகே, இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா விஷயங்களையும் ஒரு தடவை சுருக்கமா பார்த்துடலாம். இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கிட்ட முக்கியமான விஷயங்கள் 3. 1. ஐடிசி ஹோட்டல்ஸ் Q2 ரிசல்ட்ஸ்ல 74% நிகர லாப வளர்ச்சியோட அசத்தி இருக்கு. 2. இந்த சிறப்பான ரிசல்ட்ஸ் காரணமா JM ஃபினான்ஷியல், எலாரா கேபிட்டல் மாதிரியான புரோக்கரேஜ் நிறுவனங்கள் பாசிட்டிவான ரிப்போர்ட் கொடுத்து டார்கெட் விலையும் ஏத்திருக்காங்க. 3. எபிக் கலெக்ஷன் என்ற புது பிராண்ட் புது மார்க்கெட்ஸ்ல விரிவாக்கோன்னு கம்பெனி எதிர்கால வளர்ச்சி மேல ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கு. சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. மார்க்கெட்ல வர்ற பல செய்திகள்ல நீங்க எந்த செய்தியை ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்கீங்க? மறக்காம உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி மார்க்கெட் நியூஸை சுலபமா தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
இந்த வீடியோவில் உள்ள உள்ளடக்கம் கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே. நான் செபியில் பதிவு செய்யப்பட்ட ஆய்வாளர் அல்லது முதலீட்டு ஆலோசகர் அல்ல. எந்த ஒரு முதலீட்டு முடிவுகளையும் எடுப்பதற்கு முன் உங்கள் சொந்த ஆராய்ச்சியை மேற்கொள்ளுங்கள் அல்லது உங்கள் நிதி ஆலோசகரை அணுகவும். இந்த வீடியோ தரகு நிறுவனங்கள் போன்ற மூன்றாம் தரப்பு ஆதாரங்களிலிருந்து வரும் செய்திகள் அல்லது கருத்துக்களை புகாரளிக்கலாம், ஆனால் இது அவர்களின் கருத்துக்களுக்கான ஒப்புதல் அல்ல.